மேத்யூ 24 வந்து எப்படி திருப்பி பார்த்தாலும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கேள்வியா? அப்படின்னு பார்த்தா, அந்த கேள்வி எப்படி தோணுனாலும் ஃப்ரெஷ்ஷா வந்துட்டே இருக்கு. நீங்களும் அ உங்க மினிஸ்ட்ரியில வந்து கடைசி கால அடையாளங்கள்ல நெறைய தொடர்ச்சியா எத்தனையோ வருஷம் பேசுறீங்க. இந்த ஒரு சாப்டர்லேருந்து தான் உங்க மினிஸ்ட்ரி பேசும்னு நான் சொல்லுவேன். அதாவது அதாவது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அ, மலேசியால ஈப்போல ஒரு சீனியர் பாஸ்டர் இருக்காரு. அ, மேபி அந்த பேர் சொல்ல தப்பு இல்ல. டுனாமிஸ்ன்னு ஒரு பாஸ்டர் அ, இருக்காரு. அந்த பாஸ்டர் அவரோட சர்ச்சில இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாரு. இது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. ம். அவர் சொன்னாரு. அவர் சர்ச்சில அந்த மேத்யூ 24 பத்தி ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்தேன். சரி. செகண்ட் டைம் போகும்போது மேத்யூ 24ல வேற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ம். அப்போ என் கூட உட்கார்ந்தவர் சொன்னாரு. இந்த மத்தேயு 24 வச்சு உன் வாழ்க்கையே ஓட்டிறலாம் போல ஜெகன். நீ அத வச்சே எல்லாத்தையும் பண்ணிடுற அப்படின்னாரு. அ, அவர் சொன்னது என்னமோ தேவ வாக்கா மாறிருச்சு. ம். என்னன்னா, ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு பேக் ம். அதிலிருந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஆமா. நெறைய விஷயங்கள். நம்மளே நெறைய பேசியிருக்கோம். மேத்யூ பேசியிருக்கோம். 24ல எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த கேள்வி கேட்டது வந்து இந்த மேத்யூ 24 நம்ம கிளான்ஸா படிக்கிறோம். சில பேர் தியானிக்கிறாங்க. நெறைய பாஸ்டர்ஸ் இதில பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா, இந்த மேத்யூ 24 நம்ம எவ்வளோ லைவா பார்க்குறோம்னா, அப்படியே இந்த ஈவென்ட்ஸ நம்ம ஃபிளாஷ் மாரி அப்படி பார்த்துட்டே இருக்கோம். ஆனா, இதில 2 வார்த்தைகள் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளா இருக்கு. அதாவது வந்து நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றது ஒரு டிஎன்ஏ வருது. சரிங்க ரைட் இவ்வளோ சூழ்நிலை நடக்குது. கவலைப்படாதீங்க. எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு. ஸோ இந்த கவலைப்படாதீங்க, ஆனா எச்சரிக்கையா இருங்க. கான்ட்ராஸ்ட்டா இருக்கே. எப்படி யூசுவலா என்ன சொல்லுவாங்க, "எப்பா கவலைப்படாதப்பா, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம்." அப்படின்றது தான் உலகம் பிரகாரமான வருது. இங்க வந்து வித்தியாசமா கடவுள் சொல்றாரு. எப்படி இத புரிஞ்சுக்கலாம் எனக்கு? எனக்கு அது கேள்வியாவே வைக்கிறேன். நீங்க கேட்ட மாதிரி ஒரு ஒரு பக்கம் யுத்தங்களையும், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆமா. அதுவும் நார்மல் யுத்தம்லாம் இல்ல. பெரிய பெரிய யுத்தம். அதாவது கிறிஸ்டே ஒரு யுத்தத்த பத்தி பேசுறாருன்னா, அது வேர்ல்டையே புரட்டி போட போதுன்னு அர்த்தம். கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இருக்கு இல்லையா? ஆ. கண்டிப்பா பயமா தான் ஆமா. இருக்கணும். என்ன நடக்கும்னு தெரியாம இயல்பு. ஆனா, அத தாண்டி அவர் சொல்றாரு, "கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். பயப்படக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க." ம். அப்படிங்கிறாரு. எப்படி இது? எப்படி பயப்படாம இருக்கிறது? கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. இல்லையா? இப்போ ம். அ ஒரு கோவிட் வந்தது. பேண்டமிக் வந்தது. ஆமா. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்தது. இல்லையா? நீங்க அதில பயப்படாம இருந்தீங்களா? உங்களுக்கு வரல. ஆமாமா. ஆனா உங்க வீட்டுக்குள்ளேயும் வரல. ஆமா. ஆனா ஆனா பயப்படாம இருந்தீங்களா? இல்ல, இல்ல. ஆனா ரொம்ப அலர்ட்டா இருந்தோம். அ கன்ஃபார்மா ஒரு பயம் நமக்கு வரும். ஆமாமா. இல்லையா? ம். ஏன்னா, ஒரு பக்கம் நியூஸ் நம்மள ஆமா. பயமுறுத்துறதுக்குன்னே நியூஸ். ஆமாமா. உண்மைய சொன்னாலும், சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. இல்லையா? அதுக்கு ஒரு வயலின் பீஸ போட்டு, ஆமா. ஒரு பேஸ் வாய்ஸ்ல அவன் வந்து கைய சுத்தமா வைங்கன்னு சொல்லி, ஒருத்தர் கைய கழுவி, கழுவி கையே புண்ணாயிடுச்சு. அ ஏன்னா, அவருக்கு சுத்தம் பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்கன்னா, சுத்தமா இருந்தது அவருக்கு இதுவாயிடுச்சு அ அவருக்கு. ஓசிடி ப்ராப்ளம் மாரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கை கிளீன் பண்றத வந்து ரொம்ப வேற மாரி ஆயிட்டாங்க. ஆமாமா. பயம் அப்படி. ம். வீட்டுக்குள்ள கணவர சேர்க்காதவங்க இருக்காங்க, ஆமா. பிள்ளைய சேர்க்காதவங்க இருக்காங்க. எவ்வளோ இது எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னா, பேஸ் என்னன்னா பயம். அதாவது அந்த பயத்தினுடையதான நம்ம எல்லாருமே பயத்த வந்து ஒரு உணர்வா பார்க்குறோம். ஆமா. எனக்கு பயங்கிறது ஒரு உணர்வு. ம். ஒரு சிலருக்கு அது அதிகமாயிருச்சுன்னா வியாதி ஆயிடுது. ம். எது ஒண்ணுமே அதிகமான வியாதி. ஆமா. சுகரே நல்லா நார்மலா இருந்து நம்ம சாப்பிட்டோம்னா ஒண்ணும் இல்ல. அதுவே அதிகமான வியாதின்னு தானே ஆமா. சொல்றோம். அப்போ பய உணர்வு அதிகமாயிருச்சுன்னா வியாதின்னு சொல்றோம்ல. டிசீஸா மாறுது. டிசீஸ். ஆனா பைபிள் வந்து பயத்த பாவம்னு சொல்லுது. ஓ! பாவம். ஃபியரோட ஃபுல் ஃபார்மே ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். அ அதாவது ஒரு தவறான அல்லது இல்லாத ஒரு விஷயம் வந்து இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியும். அதான் ஃபியருக்கு மீனிங்கே வருது. சொல்றாங்க. ஆ. ஆனால் நீங்க ஆதியாகமத்தில வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த அவன் செஞ்ச உடனே, ம். ஃபர்ஸ்ட்டு அவனுக்குள்ள வந்தது பயம். பயம் தான். அவன் சொல்றாப்ல, "தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு நான் பயந்து." ம். ஏன்பா பயந்த? அப்படின்னு சொன்னா, காடோடையதான ஜைஜான்டிக் தன்மைக்கு முன்பாக ம். நிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இருந்துச்சு. ம். இப்ப நான் வந்துட்டு காடு சொன்னதுக்கு அகைன்ஸ்டா செஞ்சுட்டேன். ம். செஞ்சுட்டேன். ம். அந்த செஞ்சுட்டேங்கிறதான எண்ணமே எனக்குள்ள என்னத்த கொண்டு வந்துருச்சு? ஃபியர். ஃபியர கொண்டு வந்துருச்சு. ம். இப்ப காடு நம்மகிட்ட செய்ற மிக முக்கியமான விஷயத்துல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள கொண்டு போய் அவர் பக்கத்துல நிக்க வைக்கிறது. ம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க பண்ணுகிறார். அதுலயும் முக்கியமான விஷயம் கிறிஸ்ட் என்ன செய்றார்ன்னு கேட்டீங்கன்னா, நம்மள தைரியமாய் கிருபாசனத்தண்டையில கிட்டி நெருங்கி சேர பண்ணுகிறார். எபிரேயர் 10ல 19, 20ல வாசிக்கிறோம். ம். அவர் நம்மகிட்ட சொல்ற ஒரு விஷயமே தைரியமாய் உள்ள போகிறோம். அவருடைய ம். ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. பிரசன்ஸ்க்குள்ள போறதுக்கு. போறதுக்கு நமக்கு கம்யூனியன் இருக்கு இல்லைங்களா? ம். அந்த பிரெட்டுங்கிறது எதுக்கான அடையாளம்னா, சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக உள்ளே நுழையறதுக்கு வாசல் ம். திறந்துருச்சுங்கிறாரு.
அப்புறம் எதுக்குப்பா இந்த பிளட்டு, எதுக்கு அந்த ஒயின் அப்படின்னு நம்ம கையில் எடுக்கிறோம், திராட்சை ரசம் எதுக்கு கையில் எடுக்கிறோன்னா, என்னதான் டோர் திறந்தாலும், என்னதான் அங்கே நான் உள்ளே போகிறதுக்கான எனக்கு டோக்கனுக்குன்னு கிடைச்சாலும், என்னை அறியாமலேயே எனக்குள்ள என்ன உண்டாகும்னா ஒரு ஃபியர் உண்டாகும். இப்போ நீங்கள் பல நாடுகளுக்கு போயிருக்கீங்க இல்லையா, ஒரு மீடியாக்காக மேபி நீங்கள் போய் பல இடங்களில் பேசியிருக்கீங்க, செமினார் கொடுத்துருக்கீங்க, உங்களை பற்றி நானும் நிறையா பார்க்குறேன். திடீர்னு ஒயிட் ஹவுஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது, பிரசிடென்ட் யூஎஸ் பிரசிடென்ட் வாஸ் டு மீட் வித் யூ அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஃபியர் வருமா வராது? நேச்சுரலா இது கெட்ட விஷயமே இல்லை, நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான். ஆமா. ஆனா ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல, அவரை பார்க்கணும்னா அந்த புரோட்டோகாலை நினைச்சாலே அதுக்கு அடுத்து ஐயோ நம்ம அவர்கிட்ட என்ன பேச போகிறோம், ஆமா. தப்பாக பேசிடக்கூடாது, தப்பாக நடந்துடக்கூடாது. அந்த மாதிரி நம்மளை அறியாமலேயே அந்த புரோட்டோகால் வந்து நமக்குள்ள என்னத்தை உண்டாக்கணும், ஒரு ஃபியர் உண்டாக்கும். இந்த ஃபியர் வந்து என்ன விதமான ஃபியர்? நீங்கள் பாவம் செய்யும் போது வர ஃபியர் வேற, இந்த ஃபியர் வேற. அப்போ இந்த 2 ஃபியருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ காட் என்ன சொல்றாரு, உனக்குள்ள அந்த ஃபியரை தூக்குறேன் நான். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரீங்க, உங்கள் பையன் வராரு, வந்து உங்ககிட்ட அப்படியே பயந்து பயந்து வராரு, கிட்ட வரவே பயப்படுறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஏன்டா என்ன பார்த்து பயப்படுற? தப்பு பண்ணா தானே பயப்படணும், நீ தப்பே பண்ணலை, அவன் தப்பே பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் நல்ல மார்க் வாங்கியிருக்காரு, நல்ல பையன், அம்மாவும் சாட்சி கொடுக்குறாங்க. ஆனால் உங்ககிட்ட வரதுக்கு ஏன்டா பயப்படுற? அப்பா திட்டலை, அப்பா அடிக்கலை, எதுவுமே செய்யலை, ரொம்ப லவ்வபிள் ஃபாதர், நீங்கள் கிஃப்ட்ஸரோட உட்காந்துருக்கீங்க, அப்பவும் உங்கள் பையன் உங்ககிட்ட வர பயப்படுறாருன்னா அப்போ சம்திங் இஸ் ராங். இதைத்தான் பைபிள் சொல்லுது. உங்களுக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்திட்டார், உங்களுக்காக அவர் வழியை திறந்துட்டார் பரலோகத்துக்கு, பிதா கிட்ட கிட்டி நெருங்கி சேரத்துக்கான எல்லா வழியும் செஞ்சிட்டார். ஆனாலும் உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கும். இந்த ஃபியரோட வர்றத தேவன் விரும்பல. தேவ தூதர்களுக்கு ஃபியர் இருந்துச்சு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஃபியர் இருந்துச்சு. ஏன்னா கிரைஸ்டோடைய பிளட் இல்லை. இங்க கிரைஸ்டோடைய பிளட் இருக்கு, அது பேசிட்டு இருக்கும்போது அப்ப அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, நீ தைரியமா வா. எங்க அப்பா யாரு தெரியுமா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். எங்க அப்பா யாரு? மனிதரில் ஒருவரும் ஒரு காலம் கண்டிராதவர். எங்க அப்பா யாரு? அவரை கண்டவர்கள் உயிரோடு கூட இருந்ததில்லை. இப்போ உங்களை திடீர்னு ஆண்டவரே சொல்றாரு, வா சூரியனுக்குள்ள போயிட்டு வரலான்னு போவீங்களா? போவீங்களா? நீங்க ஒரு தடவை ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் டென்னிஸ் லில்லின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்லாம் நம்ம காலத்துக்குரியவர், இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. டென்னிஸ் லில்லி ஃபாஸ்ட் போலர், எஸ் எக்ஸாக்ட்லி. அவரை வந்து இந்தியாவுக்கு டூருக்கு கூப்பிட்டாங்க, வரமாட்டேன்ட்டார். ஏன்னா இவங்க கூப்பிட்டது மே மாதம், வெயில், வரவே முடியாதுன்ட்டார். நான் மே டூருக்கு வரமாட்டேன். அவங்க போர்டில் தான் சொல்லிட்டாங்க, இது போர்டோட ரூல், எனக்கு கிரிக்கெட்டே வேணான்ட்டார். யோசித்து பாருங்க, மே மாதம் வந்து ஒரு 10 நாள் இங்கே வந்து விளையாடுறதுக்கு அவருக்கு அந்த வெயில் வந்து பயமாக இருக்குல்ல, நமக்கே ஹாட்டாக இருக்குது. இப்போ இன்னும் மோசம் இல்லையா? அப்படி இருக்குல்ல. அப்போ உங்களை எண்ணியும் சூரியனுக்குள்ளே வானா போவோமா? இப்போ கேட்குறவங்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கு, எங்கள் சூரியனுக்குள்ளே யாரா போக முடியுமா? இப்போ அவர் கூப்பிட்றது சூரியனையே உண்டாக்குனவர்கிட்ட. இப்போ நம்ம போகிறது சூரியனே உண்டாக்குனவர்கிட்ட போகிறோம். அவர் ஒரு பக்கம் உஷ்ணம், ஒரு பக்கம் சந்திரன் மாதிரி கூல். இப்போ சந்திரனில் போய் இறங்குறதுக்கு நீங்கள் ரெடி, அதுக்குமே பயம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இன்சிடென்ட்டு. ஃபஸ்ட்டு சந்திரனில் இறங்கினவர் யார் தெரியல உங்களுக்கு? என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு என்னதான் அந்த அப்போலோ ப்ராஜெக்ட் வந்து பக்காவாக இருக்குது, அங்கே இறங்குறதுக்கு தேவையான எல்லா சேஃப்டியும் இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு இறங்குறதுக்கு அவருக்கு என்னவா இருக்குது? கொஞ்சம் அந்த பயம் இருக்குல்ல, அதுதான் ஃபியர். இவர் கொஞ்சம் இறங்கிட்டாரு. அந்த ஃபியர் இல்லாதவரோட பேர் தான் நீங்க உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு. அவர் இறங்காதவர் ஞாபகமே இல்லை. இவ்வளவே பரலோகம் சொல்லுது, அந்த ஃபியர் இல்லாதவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும், ஃபியர் உள்ளவன் பேர் மறந்துடும், இல்லுக்காது. இது என்ன ஃபியர்? நான் தான் உன்னை எல்லா விதமான சேஃப்டியும் பண்ணி வச்சிருக்கேனே. ஏன் இந்த ஃபியருக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பேசுகிறோன்னா, ஃபியர் தான் அடுத்து நீங்கள் செய்ய போகிற எல்லா பாவத்துக்கும் அடிப்படை. அதுவே நம்மளை அங்கே தள்ளிடும். அதுதான் உங்களுக்கு கொண்டு போய், இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப ஞானமாக மாறிடுச்சு. முந்தியெல்லாம் நான் சொல்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜுரம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் போய் மாத்திரை வாங்கிட்டு வருவீங்க மெடிக்கல் ஷாப்பில். இப்போ பிள்ளைக்கு ஜுரம் அடிக்குது அப்போல்லாம் இருந்தது, நான் சொல்கிறேன் இப்போ இல்லை, அப்போ அந்த மெட்டாசின்னு ஒன்று இருந்துச்சு, மெட்டாசின் வாங்கிட்டு வாங்க. தலைவலிக்குது ஒரு சாரிடான் வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் போய் மாத்திரைன்னு ஒன்று வாங்குவாங்க. அது வரைக்கும் வீட்டில் அது இருக்காது. இப்போ எல்லா வீட்லேயும் டோலோ 650 இருக்குது, ஸ்டாண்டர்டாக வச்சுட்டாங்க, இருக்குது தானே. இப்போ இல்லைனா தான் நீங்கள் பைத்தியக்காரர், வந்தால் போட்டுக்கலாம், வந்தால் போட்டுக்கலாம். அப்போ ஃபியர் தானே அதுக்கு பேர். நீங்கள் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு யோபு புஸ்தகத்தில் சொல்லுது.
கண்டிப்பா வரும். ம். இப்ப இருக்கவங்க என்ன சொல்றாங்க? "பாத்தீங்களா, நான் டோலோ 650 வாங்கி வச்சதுனால தான் இப்ப நீங்க போட முடியுது." ம். பைபிள் சொல்லுது, "நீ வாங்காத வராது." ம். இதுக்கு பேரு ஃபெய்த். ம். ஃபெய்த்துக்கு அகைன்ஸ்ட் ஃபியர். ம். இன்னைக்கு இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு. ஏன் அப்படி சொன்னார்னா, ஃபியர் வேர்ல்டு ஃபுல்லா அதிகமாயிருச்சுன்னா ஃபெய்த் இருக்காது. ம். ஃபெய்த் இருக்குன்னா உங்களுக்கு ஃபியர் இருக்காது. ஸோ இது 2ம் கான்ட்ராஸ்ட். 2ம் கான்ட்ராஸ்ட். மலைய பார்த்து பெயர்ந்து போ. அப்படி தைரியமா சொன்னீங்கன்னா, அது போகும்னு சொல்றாரு. ம். ஐயோ! இது மலைங்க அப்படின்னு நெனச்சு நீங்க ஃபியர் வந்துருச்சுன்னா, ஃபெய்த் வராது. ம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக்கிட்டு போன கடைசி கால அடையாளங்களில் ஒன்று. ம். தெளிவா சொல்றாரு. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னா, அந்த அடையாளத்த சொல்லிட்டு அவர் சொல்றாரு, "டு நாட் ஃபியர்." ம். பயப்படாதீர். கலங்காதபடிக்கு அதையும் அந்த ஃபியருக்கு காஷன் குடுக்குறாரு. கலங்காதபடி எச்சரிக்கையா இரு. ஏன்னா, நீ கலங்குனீன்னா உனக்கு ஃபெய்த் இல்லன்னு அர்த்தம். ம். இப்ப இருக்கக்கூடியதான ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்லிக் குடுக்குதுன்னா, உனக்கு ஃபெய்த்தும் இருக்கு. ஃபியரும் இருக்கட்டும். ம். இது நல்ல ஃபியர்ன்றாங்க. இது என்னப்பா நல்ல ஃபியர்? ம். அந்த நல்ல ஃபியருக்கு பேரு ஞானம். காட்லி ஃபியர்ன்னு ஒண்ணு இருக்கு. காட்லி ஃபியர் வேற. அது அதுதான் சொல்றேன். அந்த காட்லி ஃபியர கூட அவர் தூக்குறேங்கிறாரு. ம். என் பிள்ளை என்கிட்ட பயந்து வராத. தூதர்கள் என்ன பார்த்து பயப்படுறான். உண்மை. ஏன்னா அவன் தூதன், கிரியேஷன். ஆனா நான் பெத்த பிள்ளை. ம். நான் ரத்தம் சிந்தி உன்னை சம்பாரிச்சிருக்கேன். குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக இன்னொரு குமாரன் ஆக்கியிருக்கேன் உன்னை. ஸோ அப்படி இருக்கும்போது நீ ஏன் என்னை பார்த்து பயப்படுற? பயந்தினா எனக்கு கொஞ்சம் கஷ்டம். உங்க பையன் உங்களை பார்த்து பயந்தா உங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் வரும்ல. ஏன் நம்ம பையன் நம்மளை பார்த்து பயப்படுறான்? ம். அன்பா இருக்கும். கையை நீட்டி கூப்பிடுறோம். ம். நம்ம கிட்ட வந்தா அவன் கூலா இருப்பான், ம். சேஃப்டியா இருப்பான், ம். எல்லாம் இருக்கு. ஏன் இதை பார்த்து அந்த பையன் பயப்படுறான் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று தோணுதுல்ல. ஆமாமா. அதை விட அதிகமா அந்த தகப்பனுக்கு தோணும் மேல. அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? ம். அடுத்த கேள்வி. இது வந்து ராங் டாக்டரின்ல போகும். ம். இப்படி எடுத்துக்கலாமா? என்ன? அப்போ ஃபியரே கிடையாது. என்ன வேணாலும் பாவம் செய்யலாம். ம். அது அடுத்த எக்ஸ்ட்ரீம் அது. அது எக்ஸ்ட்ரீம். என்ன பாவம் வேணா செய்யலாம். என்ன வேணாலும் பேசலாம் மன்னிச்சிருவாரு. காட் வந்து ஃபியர் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பேரு மனசாட்சியில் சூடுண்டவர்கள். ம். உண்மையா இருக்கிறவனுக்கு ஃபியர் வராது. ம். அதே நேரத்துல பாவம் செஞ்சவனுக்கு ஃபியர் இல்லாம இருக்காது. ம். அப்படி நீங்க உண்மையா இருக்கும்போது ஃபியர் உங்களுக்கு இருக்கு, பயம் இருக்குன்னா ஏதோ மிஸ்டேக். நீங்கள் பாவம் செய்யும்போது பயம் இல்லைன்னா ஏதோ மிஸ்டேக். ம். அப்போ கிரைஸ்ட் வந்து இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் பயங்கரமான வார் வேர்ல்டு வைட். வெதர் மாறுது. வெதர் மாறுது. எல்னினோன்னு சொல்றாங்க. எல்லாமே வெரி ஒர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. அதாவது வேர்ல்டு வந்து ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்கு. ம். சமீபத்தில் கூட யூரோப்ல உலக எரிபொருள் சக்தியோடையதான அந்த இவர் பேசியிருந்தார். அவர் சொல்றாரு, we have only fuel for 6 weeks. ம். ம். யூரோப்ல இருந்து இனி ஃப்ளைட்ஸ் பறக்குமா இல்லைன்றது இன்னும் 6 வீக்ஸ்ல தெரியுங்கிறாரு. ம். ஒரு பிரபல ஃப்ளைட் நிறுவனம் வந்து ஃப்ளைட்ஸை வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டோட்டலாவே ஒரு குளோபல் சினாரியோ இருக்கு இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு இதுவும் இல்லாம நம்ம சொல்லாது, நியூஸே சொல்லுது. இது எல்லாமே நான் சொல்றது நியூஸ்ல தான் எடுத்து சொல்றேன் இல்லையா? அப்போ இதுல சொல்லும் போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா வேர்ல்டு வைட் ஒரு ஃபியர் ஒன்று உண்டாகுதா இல்லையா? ம். ஆனா பைபிள் சொல்லுது பயப்படாதீங்க. இதுதான் நம்ம வந்து ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். we are crossed everything. ம். அதாவது செங்கடலை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். சிங்கக்கெபியை கிராஸ் பண்ணியிருக்கோம். நம்முடைய முன்னோர்கள் பைபிளில் உள்ளவங்க நெருப்பை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அக்கடியில் தூக்கி போட்டவங்க வெளியே வந்திருக்காங்க. கல்லறைக்குள்ளே போய் 4 நாள் கழிச்சு வெளியே வந்தவங்க இருக்காங்க. இவ்வளோ பேரையும் நடத்தின தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த பைபிளில் ஏன் இவ்வளோ விஷயம் இப்படி எழுதி கொடுத்துருக்காருன்னா, இது ஏதோ நம்ம ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்காகலாம் இல்லை. ஜஸ்ட் இது வந்து விசுவாசத்தை தூண்டுவதற்காக. உங்களோட ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆக ஃபியர் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுக்கு தான் இதை படிக்க உங்களுக்கு ஒரு ஃபெய்த் வரும். இதை செஞ்ச தேவன் எனக்கும் செய்வார். இவங்களை காப்பாற்றின தேவன் என்னையும் காப்பாற்றுவார். மிகப்பெரிய பஞ்சமா கவலைப்படாத. 6 லட்சம் புருஷர்களுக்கு வனாந்தரத்தில் 40 வருஷம் போஷித்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். மிகப்பெரிய வார் இன்னமும் நடக்க போகுது. எல்லாம் சொல்கிறாங்க பெரிய அழிவு வருது. எகிப்தியருக்கு அவ்வளோ பெரிய அழிவு வந்து எல்லாரும் போது தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பத்திரமா பாதுகாப்பார். அந்த தேவன் உன்னையும் பாதுகாப்பார். மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வருது, உண்மைதான். ஹெயில் ஸ்டோன்ஸ் வருது, உண்மைதான். யாரும் இல்லைன்னே சொல்ல. ஆஸ்ட்ராய்ட்ஸ் வருது. ஆனால் யோசுவாவின் காலத்தில் அவைகளுக்கு நடுவில் பாதுகாத்த தேவன் உன்னையும் பாதுகாப்பார். மிகப்பெரிய பேண்டமிக் வருது,
உலகமே சொல்லுது, கோவிடோடைய அடுத்த வெர்ஷன் வருது, WHO சொல்லுது. ஆனால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல அவ்வளோ பெரிய வியாதிகளுக்கு நடுவுல தம்முடைய ஜனங்களை பாதுகாத்த தேவன் உன்னையும் பாதுகாப்பார். அதனால தான் ஜாஷுவா சொல்றாருல்ல, நானும் என் வீட்டாருமும் கர்த்தரையே சேவிப்போம். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல. இதை மட்டும் நீங்க புடிச்சுக்கோங்கன்றார். டு நாட் ஃபியர். ஆமா. இன்னைக்கு கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. நீங்க அதாவது பிசாசோட மிகப்பெரிய டூல் என்னன்னா உங்களை பயமுறுத்தி பார்க்கறது தான். ம். பிசாசு வந்து என்ன செய்வானா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பீரியடுக்கு அப்புறம் உங்களை பாவத்துல விழ தள்ளுறதுக்கு அசுத்தமான காரியங்களை கொண்டாட மாட்டான். ம். நீங்க செய்ய மாட்டீங்க. ம். ஏன்னா அது நீங்களே ரொம்ப டிஃபால்ட்டா நம்ம வந்து we know it's wrong. இட்ஸ் ராங். அதனால நம்ம அதை விட்டு ஒதுங்கிடுவோம். ம். ஆனா உங்களுக்கு தெரியாம சில வேலைகளை செய்ய வைப்பான். ம். பைபிளுக்கு அகைன்ஸ்டா உங்களை செய்ய வைப்பான். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ம். டேவிட் வந்து என்ன பண்றாரு, தாவீது என்ன பண்றாரு, ஜனங்களை என்றாரு. ம். ஆமா. ஜனங்களை என்றாரு தானே. இது ஒரு நார்மல் சினாரியோ தான் அது. அது உலக வேர்ல்டு படி நார்மல் கரெக்ட். எல்லா நாடும் தன் நாட்டு மக்கள் தொகையை என்னதான் அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது டிஃபால்ட்டா நம்ம சொல்லக்கூடியது ஒரு விஷயம். கரெக்ட் தானே. ஆனால் வசனம் சொல்லுது, டேவிடை ஏவும்படி பிசாசு ஏவினான், சாத்தான் ஏவினான் இருக்கு. ஒய் அப்படின்னா இப்போ டேவிட் கூப்பிட்டு இதுல என்ன தப்பு இருக்கு ஆண்டவரே சொல்லுங்க, என்ன தப்பு? எமோரியர் என்றான், இதோ கிர்காசியர் என்றான், சீதோனியர் என்றான், நானும் என்றேன். இது ஒரு வேர்ல்ட் சினாரியோ. இன்னும் சொல்லப்போனால் நான் நல்ல எண்ணத்தில் என்றேன். ஏன்னா அப்படி எண்ணி எவ்வளோ மக்களுக்கு தெரிஞ்சா நான் அந்த மக்களுக்கு நல்லது செய்யலாம். இந்த எந்த மக்கள் குறைவுபட்டிருக்காங்க, யாருக்கு என்ன தேவை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் சரி, இதை பிசாசு சொல்லி தான் நீ செய்கிற. ஏன்னா நான் ஆபிரகாமுக்கு பண்ண வாக்குத்தத்தம் என்ன? வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, உன்னால் என்ன முடியாது, உன் சந்ததி அவர்ணமாக இருக்கும். இப்போ பிசாசு சொல்கிறான், நீ என்ன? அவர் சொன்னார் என்ன முடியாதுன்னு. அப்போ இவன் எண்ணிட்டானா அந்த வார்த்தைக்கு அகைன்ஸ்ட் ஆகிடும். இது இப்படி காட் வார்த்தைக்கு அகைன்ஸ்டாக இருக்குன்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுமா? நார்மல் சினாரியோவில் கஷ்டம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தான் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸ்பிரிச்சுவலாக ரெண்டாவது வந்து கடவுளோட நெருங்கி பழக இது பண்ணால் அவருக்கு பிடிக்காதுன்ற சென்ஸ் எனக்கு வரணும். இப்போது சால் இருக்கார். சவுல் வந்து என்ன பண்ணுறாரு, அமலேக்கியருடைய ஆடு மாடை விட்டுட்டார், கொலை பண்ணலை. அமலேக்கிய ராஜாவையும் கொலை பண்ணலை. இப்போது சாமுவேல் வந்து ராஜாவை கொன்னுட்டாரு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ காடோடைய பர்பஸ் நிறைவேறிச்சு, காட் சொன்ன விஷயம் நடந்துருச்சு. ஆனால் சாலுடைய ராஜ்யபாரம் போயிருச்சு இல்லை. அந்த ஆடு மாடியும் ராஜாவையும் விட்டது சவுலுடைய வாழ்க்கையில தப்பு, அதில் மாற்றுக்கிறதுல. ஆனால் இனி உன் சந்ததியே ராஜ்யபாரத்தில் இருக்காது, தள்ளிட்டேன்னு சொல்ற அளவுக்கு பெரிய பாவம் அது உங்க வியூல சொல்லுங்க. நார்மல் வியூல அது கிடையாது. கிடையாது. எத்தனையோ பேரை, எத்தனையோ ராஜாக்களை கர்த்தரே மன்னிச்சு விட்டுருக்காரு. என்னமோ நடந்திருக்கு. இதோட மனசா எவ்வளவு பெரிய, உடனே அவன் கேட்கறான் மன்னிச்சுறாரு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஆனா இவனை மட்டும் ஏன் டோட்டலி கொலாப்ஸ் பண்ணிட்டாரு? அதுக்கப்புறம் அவன் சந்ததியே இல்லை, ஜோனத்தான் வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோடஸ் 17 ஒரு விஷயம் நடக்கும். மோசஸ் கிட்ட சொல்லுவார், யாத்திராகமம் 17 என்ன சொல்லுவார்னா, அமலேக்கியரை பூமியின் கீழ் இல்லாதபடிக்கு நான் மொத்தமாக சங்காரம் பண்ணுவேன். ஆனால் அது ஸ்பிரிச்சுவல் வாரும்பார், அவன் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் வாரில் அவனை மொத்தமாக நான் க்ளோஸ் பண்ணுவேங்கிறதான அந்த ப்ராஃபஸியை யாரை வச்சு நிறைவேற்ற போகிறாருன்னா, காடோடைய பிளானில் யார் இருக்கா? சவுல் இருக்கார். இவரை வச்சு தான் இந்த ப்ராஃபஸியை நான் நிறைவேற்றணுங்கிறது அவருடைய பிளான். இன்னும் சொல்ல போனால் சவுலை ராஜாவாக்குறதே கடவுள் தானே பண்ணுறாரு. அவர் தான். அப்போ இந்த வேலையை சவுல் செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? காம்ப்ளிகேட் ஆகும். அவரை பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு ராஜாவை மன்னிச்சு விடுறது சரியா தப்பா? நார்மலாக விட்டா சரி, மன்னிச்சு விடலாம். நியாயப்பிரமாணத்தின்படி, அன்னைக்குள்ள சட்டத்திட்டத்தின்படி காடு அமலேக்கியருக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும், டெர்மினேட் பண்ணணும். அதுக்கு மிக முக்கியமாக காட் யூஸ் பண்ண போகிற டூல் வந்து சவுல். இந்த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் யாருக்கு தெரியல? சவுலுக்கு தெரியல. நிறைய பேர் நினைக்கிறாங்க சவுலையே ஆண்டவர் விட்டார். சவுல் வேற சாமுவேலுடைய இதை பிடிச்சி கெஞ்சுவார், ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிம்பாரு. நோன்ட்டார். ஏன்னா இதை நீ செஞ்சது வெளியே உலக பிரகாரமான ஒரு தப்புக்காக எடுத்துக்க முடியாது, நான் சொன்ன ஒரு வேர்டுக்கு நீ அகேன்ஸ்டா மாறிட்ட. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியுமே பிசாசு உங்களை என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் ஸ்பிரிச்சுவலாக காடை விட்டு வெளியே போக செய்வான். நம்ம ஆரம்பத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களை வந்து கொண்டது ஒரு பாவத்தையோ அசுத்தத்தையோ செய்ய விட மாட்டான். ஏன்னா அது நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்குன்னு வச்ச காட்ஸ் வில்லிலிருந்து உங்களை அப்படியே வெளியே கொண்டு போவான். அதுதான் நம்ம சாம்சன்ட்ட சொன்னோம், எப்படி வந்து திராட்சை தோட்டத்தில். எக்ஸாக்ட்லி. திராட்சை தோட்டத்தை எல்லாரும் சாப்பிடலாம், என்ன தப்பு இருக்கு? ஆமாம்மா. ஆனால் அவன் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான்.
அங்கதான் வந்து உங்களுக்கு சிங்கம் வருது. அங்கேருந்தா சிங்கம் வரும், அங்கேருந்தா தேன் வரும், ஆமா. அதுலேருந்து அவன் சாப்பிடுவான், அங்கேருந்தா வீழ்ச்சி வரும், அதுலேருந்து விடுகதை வரும், விடுகதையிலேருந்து மனைவி வரும், மனைவி கிட்ட விடுகதை சொல்லுவான், ஆமா. மனைவியை இது பண்ணுவாங்க, அங்கேருந்து இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி எங்கே வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே இருக்குது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுமே நம்மளை விட்டு அவன் என்ன பண்ணுவான்னா லைட்டாக டீவியேட் பண்ணி உங்கள் ஸ்பிரிச்சுவல் காரியங்கள்லேருந்து கர்த்தருக்கு உங்களுக்கு விரோதமாக மாற்றுவான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபியர் வந்துடும். இப்போ தாவீது வந்து அந்த ஜனங்களை என்ன ஏவன உடனே வில் போயிட்டார்ல வெளியே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக காடோடைய ராத் அவங்க மேலே வருது, கோபம் வருது இல்லை, வந்த உடனே பாருங்க இவனுக்கு ஃபியர் வந்துருச்சு, சாஷ்டாங்கமாக வந்துடுறான். இதுதான் அப்போ உங்களுக்கு ஃபியர் அப்படிங்கிறது வந்து அகைன்ஸ்ட் டு காட். இப்போ இவ்வளோ விஷயம் நடக்குது, உலக பிரகாரமாக இவ்வளோ காரியங்கள் நடக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சினாரியோ மாறிட்டே இருக்கு, போக போக ஒர்ஸ் ஆகுது. ஆமாம். முன்னாடி இருந்த ஃபெமைனுக்கும் சூடானில் இருக்க ஃபெமைன் ஜாஸ்தியாக இருக்குது. என்வைரன்மெண்டல் சேஞ்சஸ் நிறைய நடக்குது, பயங்கரமாக நடக்குது, ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் இல்லையா? நான் சமீபத்தில் கூட மலேசியாவில் பார்த்தேன், எல்னினோவால் ஆல்மோஸ்ட் 9,000 பீப்புள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. இல்லை, நிறைய மாறுது. டெய்லி பார்க்குறோம். ஆனால் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, டு நாட் ஃபியர், பயப்படாதீங்க. இவைகளுக்கு நடுவில் உங்களை பாதுகாத்த தேவன், இதுவரைக்கும் பாதுகாத்த தேவன் இன்னமும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் எச்சரிக்கை, ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதாங்க, பயப்படாமல் இருக்கிறதுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப எனக்கு இது என்னுடைய வியூ, இது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணாமல் போகலாம். ஆனால் என் வியூவை நான் சொல்கிறேன். காட் எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, 2 தானே நடக்கும். ஒன்று, இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து காட் என்ன காப்பாற்றிடுவார். எப்படி காப்பாற்றுவார்னு தெரியாது, ஆனால் காப்பாற்றுவார். எப்படிப்பா நீங்கள் காப்பாற்றுவீங்க? அது இந்த கேள்வி கேட்காத. இஸ்ரவேலே பஞ்சத்தில் இருக்கு, குதிரைக்கு புல்லு கூட கிடைக்கல ஆகாப்புக்கு, ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி போகிறாங்க. ஆனால் நமக்கு காலையும் மாலையும் இறைச்சியோட காக்கா வச்சு சாப்பாடு கொடுப்பாரு. காக்கா கொண்டு கொடுக்குமா? கொடுக்கும். எப்படின்லாம் கேட்காது, அது வரும். எங்கிருந்து உடனே நான் போஷிப்பேன். அதுக்கு பேர் தான் ஃபெய்த். ஆனால் காக்கா கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கணும். காட் சொல்கிற இடத்துல இருந்தால் காக்காவை அந்த இடத்துக்கு கர்த்தர் அனுப்பிடுவார். நம்ம போக தேவையில்ல, நம்ம இருக்கிற இடத்துக்கு தானே வரும். அதுக்கு பேர் ஃபெய்த். அந்த ஃபெய்த் இருந்தால் இந்த ஃபியர் இருக்காது. இந்த ஃபியர் இல்லாட்டி ஃபெய்த், ரெண்டும் கான்ட்ராஸ்ட். ஸோ காட் போஷிப்பார், எப்படி இருந்தாலும் போஷிப்பார். எனக்கு அதான் ஒரே விஷயம் சொன்னார். ஒன்று, நான் சொல்கிற இடத்துல நீ போய் இரு, உன்னை காக்கா வச்சு போஷிப்பேன். ரொம்ப தண்ணியே தீர்ந்து போச்சு, ஒஸ்ட் ஆகிட்டு இருக்கு நிலமை, பஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவலில் போகுது, நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ, சாரி பார்த்து விதை வீட்டுக்கு போ, அங்கே மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. எப்போ வரைக்கும்? திருப்பி பஞ்சம் தீர்ற வரைக்கும் உனக்கு அங்கே இருக்கும். யூ ஸ்டே தேர், நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இல்லைங்க ஒரு இடத்துல இல்லை, நான் வனாந்தரத்துக்கு போகிறேன், பயந்துட்டேன். இவர் என்ன பயந்துட்டார். யாருக்கு? ஜெசபேலுக்கு பயந்து இவர் வனாந்தரத்துக்கு போயிட்டார், பேர்சபாக்கு. அங்கேயும் சொல்கிறார், டு நாட் வரி, டு நாட் ஃபியர். நான் என்ன பண்ணுறேன்? தூதனை அனுப்பி உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இப்போ காக்காவும் வராது, சாரி, ஏதோ ஒரு விதத்தில் நான் உன்னை என்ன பண்ணிடுவேன், ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஏன்னா உன்னை உண்டாக்கின தேவன் நான். ரைட், இது நம்பர் 1 சினாரியோ. நம்பர் 2, அப்படியே ஒருவேளை கர்த்தர் என்னை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஜீவன மரணம் அவர் கையில் தான் இருக்கு. அப்படியே மீறி நம்மளை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன கஷ்டம்? போகிறோம் அவர்கிட்ட போய் இதை விட நல்லா தானே இருக்க போகிறோம் பாரடைஸில், இல்லையா? நமக்கு என்ன, ஐயோ பசங்க கல்யாணம் பார்க்கல, பேர பிள்ளைங்களை பார்க்கல, இப்படி ஒரு தாட் தான் இருக்கே ஒழிய, நான் தேவனை பார்க்க போயிடுவேன்ல, அந்த ஸ்பிரிச்சுவல் திங்கிங், அந்த ஸ்பிரிச்சுவல் திங்கிங்க்கு நான் போயிடுவேன்ல, ஹெவனுக்கு போயிடுறேன், அந்த தேவனோட போய் உட்காந்து கோயிங் டு ரெஸ்ட், இளைப்பாறுதல் அப்படின்னு இருக்கு. வச்சாலும் சோத்திரம், எடுத்தாலும் சோத்திரம். இந்த தாட் வந்தால் உங்களுக்கு ஃபியர் வராது. நான் காட்கிட்ட எப்பவும் சொல்கிறேன், என்னுடைய ப்ரேயரில் ஒன்று என்னென்னா, என் வேலையை முடித்தோடனே என்னை எடுத்துருங்க. எதுக்காகனா, நான் இங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு வரவங்க போகிறவங்கள்ட்ட பேசிக்கிட்டு என் பழைய கதையை சொல்லி அவனை டென்ஷன் படுத்தி, நான் 1980 எப்படி இருந்தேன் தெரியுமா, 90 இருந்தேன் தெரியுமான்னு பேசி, இஃப் ஐ எம் யூஸ்ஃபுல் வைங்க. பவுலார் தான் அழகாக சொல்வார், நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதனால் இருக்கிறேன், ஆனால் விட்டிங்க நான் ஓடி போயிடுவேன் பாரு. ஏன்னா அதில் ஒரு சின்ன ஆழமான உண்மையும் இருக்குது. சப்போஸ் நம்ம அவர் இப்போ எக்ஸாம்பிள் பழைய கதையை பேசியிருந்தா, நம்ம அந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததும் மிஸ் ஆக மார்க் தோணுது. அதாவது சம்வேர் வி மே மிஸ் த மார்க் ஆல்சோ. கடைசியில் அதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நீங்கள் ராங் பிளேஸில் உட்காந்தா எப்போ வேணாலும் தப்பு பண்ணுவீங்க. காட் சொல்கிற வரைக்கும் இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா ரைட் பிளேஸ், கரெக்ட். காடோட டைம் முடிஞ்சு நீங்கள் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ராங் பிளேஸ். அதுக்கப்புறம் மற்றது ராங், எல்லாமே தப்பாக போகும், எல்லாமே அதுக்கப்புறம் தப்பாக போகும். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டது வீணா போயிடும். ஸோ காட் உங்களை பத்திரமா பார்த்துப்பார். அவருடைய காலம் வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. யூ வில் பி சேஃப். இன்கேஸ் அப்படியே காட் உங்களை எடுக்கிறாருனாலும் பயப்படாதிருங்கள். நம்ம இதை விட மேலான சந்தோஷமான இடத்துக்கு தான் போகிறோம்.
இந்த தாட் வந்துட்டாலே ஃபியர் வராது. பேர் வராது. நம்ம மினிஸ்ட்ரியும் கரெக்ட்டா பண்ண முடியுது. பண்ண முடியும். ஆமாமா. அதனால பயப்படாதீங்க. ஆனா எச்சரிக்கையா இருங்க. நன்றி பிரதர் ஜெகன். இதுல வந்து பிராக்டிகாலிட்டியும் இருக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்கு, டெப்த்தும் இருக்கு. இத புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பா மினிஸ்ட்ரியில நெறைய விஷயங்கள்ல அவங்க ஃபியர் இல்லாம செய்வாங்கன்ற ஒரு உறுதியும் இருக்கு. அடுத்த பதிவுல நம்ம இன்னொரு ஒரு ஆங்கிள்ல பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். எல் ஷடாய் ஹோம்ஸின் ஜெஹோவா ஷாலோம் உங்கள் கனவு இல்லத்தை வடிவமைத்து உங்கள் கைகளில் தருவதே எங்கள் நோக்கம். உறுதியான தொழில்நுட்பத்தோடு நவீன வசதிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள். தாம்பரம் சந்தோஷபுரத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் வெறும் குடியிருப்புகள் அல்ல, சந்தோஷம் மற்றும் சமாதானம் நிறைந்த குடியிருப்புகள். தொடர்புக்கு மொபைல் எண் 8124111160, 8124111700. மின்னஞ்சல் elshadaihomes2019@gmail.com. இன்றை பதிவு செய்யுங்கள்.